102 ஆண்டு நம்பிக்கை. எஸ்பிஎஸ் வழங்கும் சத்தான கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தினமும் எஸ்பிஎஸ். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 1:56 மணி வரையிலும் நவமி, அதற்கு பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரங்கள் மாலை 4:51 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை 4:51 மணி வரையிலும் சித்திரை, அதற்கு பின்பு சுவாதி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு கிரகநிலைகளில் பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சபலம், குரு உச்சபலம். அதனால் ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இன்றைக்கி சுக்கிரவாரம். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சன், 4ஆம் இடத்தில் குரு உச்சன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சவன்மாக இருக்கிறார். தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி லக்ஷ்மி குபேரரை வணங்கினால் இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் குறிப்பாக பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மாலை நேரத்தில் மகாலட்சுமியையும் குபேரனையும் ஒருங்கே வணங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பணப்பற்றாக்குறை மற்றும் சின்ன சின்ன காரிய தடங்கல்களும் வெற்றியை தரும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சலும் அதிகமாக இருக்கலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இவர்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுத்தாலும் கூட 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அலைச்சலை அதிகம் கொடுப்பார். இன்று முக்கியமான நபர்களை சந்திப்பது, அலுவலக விஷயங்களை பேசுவது உங்களுக்கு வெற்றியை தரும். 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனபாரங்கள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் உங்களுக்கு தீரும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்ப விவகாரங்களை பேசுவது மற்றும் குடும்ப விவகாரங்களிலிருந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது மனதிற்கு ஆறுதலை தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். ராசியில் சந்திரன் மற்றும் 3ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று மனபாரங்கள் குறையும். இன்றைய நாளில் உங்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவதற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தயாராக இருப்பார்கள். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது இன்று மன ஆறுதலை தரும். பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் இன்று தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளை நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது. சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு உச்சபலம் பெற்றிருப்பதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அனுகூல பலனை கொடுப்பார்கள். இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு பகவான் உச்சநிலை, ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் அனுகூலமாக இருப்பதனால் இன்று வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியாக இருப்பதனால் நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் மற்றும் சப்தகன்னி வழிபாடுகளை செய்யலாம். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் உங்களுக்கு தீரும். இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை பெறலாம். இன்றைய நாளில் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பணவரவும் இன்று கைக்கு வந்து சேரும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். நாக பிரதிஷ்டை செய்த அம்மன் ஆலய வழிபாடு நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் குறையும். ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்திலேயும் குரு பகவான் 12ஆம் இடத்திலேயும் இருப்பது தூக்கமின்மையை கொடுக்கும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஒரு சில நன்மைகள் நடக்கலாம். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்ததாகவே அமைகிறது. கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கும் மற்றும் குடும்ப பாரங்கள் குறைவதற்கும் இன்று குலதெய்வ அனுகூலத்தை நீங்கள் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பல மாதமாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் சாதகமாக முடிவடையும். குடும்பத்தில் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இன்று உங்களினுடைய மனதில் ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். வேலை சம்பந்தப்பட்ட குழப்பங்களுக்கு உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் நீங்கள் பேசி தீர்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். புதிய மனிதர்களை சந்திப்பது மற்றும் புதிய ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சேருவது அனைத்தும் வெற்றியை தரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு கனவுகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று உங்களுக்கு சில மனக்குறைகள் வந்து போகலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கு தீரும். இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான நண்பர்களிடத்தில் பகை மற்றும் மனக்கசப்புகள் விலக இன்று உங்களினுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம். அம்மன் ஆலயத்தில் இன்று அரிசி தானம் செய்வது சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தோஷ நிவர்த்தியாகும். செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் இருப்பதும் 10ஆம் இடத்தில் குரு மற்றும் சூரியன், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு துலாம் ராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் நவகிரக வழிபாடுகளையும் செய்யலாம். கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனபாரம் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் அனுகூலமாக அமைகிறார்கள். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று போன விஷயங்கள் இன்று சந்திர பலத்துடன் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையலாம். நவகிரக வழிபாடுகள் மற்றும் இன்று சுக்கிரவாரமாக இருப்பதனால் மகாலட்சுமி தாயாரை வணங்க உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான பண பிரச்சனைகள், மன போராட்டங்கள் முடிவிற்கு வரலாம். சொத்து தகராறில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் இன்று தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது அனுகூலமாக அமைகிறார். இன்று வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயரையும் கருடனையும் வணங்கலாம். எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல மாதங்களாக இருந்து வந்த அலுவலக போராட்டங்கள், அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. குடும்பத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பல மாதமாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள், வேலையில் குழப்பங்களுக்கு இன்று நல்ல தீர்வு உண்டு. பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நல்ல அதற்கான பதிலும் மற்றும் நீங்கள் செய்த பரிகாரங்களுக்கு நல்ல பலனும் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பாரங்கள் இல்லாத நாளாக இருக்கும். பொறுப்புகளும் குறையலாம். அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற விநாயகப் பெருமானின் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது. 10ஆம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணிய பலத்துடன் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் இருந்து வந்த பயம் மற்றும் குழப்பங்கள் விலகும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று வெள்ளிக்கிழமை நவகிரக வழிபாடு மற்றும் காமாட்சி அம்மனை வழிபட்டால் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும்.
மீனராசி நேயர்களுக்கு இன்று பல வகையான குழப்பங்கள் வந்து போகலாம். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் ஒரு சில வருத்தங்களும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய இந்த வருத்தங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல முடிவுகள் உண்டு. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு விதமான குழப்பங்களுக்கு நல்ல ஒரு போராட்டம் இல்லாத நாளாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பிள்ளைகள் புதிய தொழில் ஆரம்பிப்பது மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களிடத்தில் ஆலோசனைகள் கேட்பது மனதில் ஒரு ஆறுதலை பெறலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்ய ஏற்ற நாள். மகாலட்சுமி அனுகிரகத்துடன் இந்த நாளை தொடங்கலாம். சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருப்பதும் ராசியில் சனி பகவான் இருப்பதும் குபேர யோகத்தை கொடுக்கும். இன்று மீனராசி நேயர்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பது மனதில் ஒரு நல்ல உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் சந்தோஷம். 92 ஆண்டு பாரம்பரியமிக்க SPS நிறுவனம் வழங்கும் சத்துக்கள் நிறைந்த கேப்பை மாவும் கம்பு மாவும் இயற்கை சுவையுடன் குடும்பம் முழுவதும் ஆரோக்கியம் பெற இன்றே வாங்கி பயன்படுத்துங்கள்.